ஃபைக்காகே கமிட்டி கான்ஃபரன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரெடி ஆயிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காரா வந்து ரெடி ஆகுறத காமிப்பாங்கல்ல. ஸோ காரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லேஜ்லேருந்து போகும்போது லார்டு கசிகாகே பார்த்து சேஃபா போயிட்டு வாங்கன்னு அவங்க வில்லேஜில இருக்க மக்கள் எல்லாரும் அவங்கள வழி அனுப்பிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கும்போது தேமரி நீங்களும் கான்கரும் காராவ பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப போகும்போது தேமரி வந்து ஃபைக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, காரா மட்டும் தான் சின்ன பையன். ஸோ அவங்க அங்க என்ன நடக்குமோன்றத பத்தி யோசிச்சுட்டே தேமரி வந்து போயிட்டுருப்பாங்க. கான்கர் வந்து ஃபைக்காகே கமிட்டி கான்ஃபரன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. ஒரே எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. கியூரியஸா இருக்குன்ற மாதிரி கான்கர் வந்து சொல்லிட்டு போவோம். காரா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே முன்னாடியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இங்க ஸ்டோன் வில்லேஜ்லேருந்து ரோசிச்சி, அக்கட்சிச்சி 2 பேரும் வந்து லார்டு சுக்கேஜிய வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரமா பார்த்துக்கோன்ற மாரி இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு மீட்டிங். நம்ம போலான்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரா. இந்த வயசான காலத்துல என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்தாதுன்னு சொன்னோனே, இங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேணா ஜாப் வந்து ரிலீவ் ஆயிக்கோங்க. நான் வேணா இருக்கிறேன்ற மாரி சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நானே பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்றாரு. ஓகே உங்க லக்கேஜ் வந்து நான் எடுக்கிறேன்ற மாரி அக்கட்சிச்சி அவரு சொல்லுவாரா. ஸோ சொன்னோனே என் லக்கேஜ் எனக்கே தூக்க தெரியும். ஸோ நீங்க பேசாம வாங்கன்ற மாதிரி இவர் லார்டு சுச்சிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூக்குனோடனே அவருக்கு ஆல்ரெடி முதுகு வலி இருக்குமா. ஸோ தூக்குனோடனே அவர் முதுகு ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம். நான் வந்து உங்களை என் மேலே தூக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் லக்கேஜை தூக்கி வச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க தூக்கிட்டு போவாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்காக மிஸ்ட் வில்லேஜ்லேருந்து மிசுககைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட ஹெட்டு. அவங்களும் அதே மாதிரி ஃபைக்காகவே கமிட்டி கான்ஃபரன்ஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே கண்ணாடி போட்டிருப்பாள் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஜரோ, இன்னொருத்தர் இருப்பார் அவர் பேர் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேஃப்கார்டாக வந்து அந்த ஃபைக்காகவே கமிட்டி கான்ஃபரன்ஸ்க்காக கூட வராங்க. அப்போ அந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனா வந்து இவங்க மிசுகாய்க்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ சின்ன பையங்களை அதாவது யூத்தாக இருக்கிற பசங்களை கூட வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். வழக்கம் போல் மறுபடியும் இவங்க கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு மிசுகாய்க்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா இவர் ஆன்றவர். ஸோ இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மிசுகாய் அவர் கிட்ட போயிட்டு பேசாமல் வரீங்களா இல்லை கொண்டுன்னு சொன்னோன்னே என்னது ஆரம்பமே இப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லலாம். மிசுகாய் வந்து ஓகே காய்ஸ் நான் கிளம்புறேன்ற மாதிரி அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. சோஜர் இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஓகே இவங்க என்னை ரொம்ப நம்புகிறாங்க மிசுகாயை. ஸோ நான் இவங்களாம் என்னன்னாலும் இவங்களை வந்து ஃபுல்லாக பாதுகாப்பாக நான் பண்ணுன்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டே போவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வில்லேஜ். ஸோ க்ளவுட் வில்லேஜ்லேருந்து ரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்பாங்களா. எல்லாரும் ஃபைவ் கமிட்டி கான்ஃபரன்ஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் போகலன்னு சொன்னோன்னே ஓகே கைஸ் தரோய் வாங்க நம்ம 2 பேரும் எல்லாரும் மீட்டிங் போகலான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு பாடி கார்டாக 2 பேர் இருப்பாங்களே. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரைக்காயை கூட்டிகிட்டு போவார். ஓகே வரேன் வாங்க போகலான்ற மாதிரி சொன்னோன்னே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைக்காயை எப்பயுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப கோவக்காரர். எதுனால உடனே பண்ணிடுறாரு. ஸோ கண்ணாடி உடச்சிட்டு வெளியே போயிடுவார். ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு பாவியில் இவருக்கு எப்போ பாரு வேறு வேலையில் எதையாவது உடச்சிட்டே போயிடுற மாதிரி தாரோய் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் போகிறேன்ற மாதிரி சொன்னோன்னே நீ போ நான் வந்து படிக்கட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு தாரை சொல்லிட்டு போவான். இங்கே வந்துட்டு யார் டன்ஸோ இங்கே டன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைக்காகவே கமிட்டி கான்ஃபரன்ஸ்க்காக வந்துட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதி வழியில் யாரோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே காய்ஸ் நீங்கள் யாரும் பார்க்காதீங்க நான் வந்து ஃபைட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி டன்ஸோ சொல்லிட்டு என்னோட அந்த பவர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்பான். ஸோ கேட்டோன்னே அவங்க எல்லாம் விளைவிக்கிறவங்க டன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஷேரிங்கான அந்த கை யூஸ் பண்ணாமல் இருப்பான்ல. ஸோ அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அவங்கெல்லாம் வரும்போது வந்து இந்த ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீடில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாது பட் ரொம்ப காயப்படுத்திடுவான். ஸோ அவங்கெல்லாம் வரும்போது ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்துருவானுங்க. சொல்லுங்கள் அவங்கள நீங்கள் என்னைய பர்சனலாக அட்டாக் பண்ண வந்தீங்களா இல்லை உட்காவே நினச்சி அட்டாக் பண்ண வந்தீங்களான்னு கேட்பானா. ஸோ அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து எதையோ தூக்கி வீசுவானுங்க. ஸோ வீசும்போது இவன் தடுக்கிறதுக்காக கீழே கிடந்தாலும் ஒருத்தன். ஸோ அவனே எடுத்துகிட்டு இவனே வந்து சேவ் பண்ணிவிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஸோ அவன் வந்து 1 2 3 17 18 மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். நருட்டோ வந்து ஓகே காய்ஸ் நான் ரெடி ஆகிட்டே வாங்க போகலான்ற மாதிரி நருட்டோ சொல்லணும்னா கேப்டன் யமட்டோ வந்துட்டு எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் ரைக்காய் எங்கே இருக்காருன்னு கூட உனக்கு தெரியாது எப்படி போகிறன்ற மாதிரி கேட்பாரா. அப்போ கக்காஷி வந்துட்டு அந்த வேலையை தான் நீ பார்க்க போகிற யமட்டோ எதுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவங்க சொல்லணும். நான் எப்படி பார்க்குறது எனக்குலாம் பார்க்க தெரியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கக்காஷி வந்து வெளியே போயிடாரு. எங்கே போவார்னா சாய் கிட்ட போவார். ஸோ சாய் கிட்ட இருந்தனா சாய் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆர்டர் இருக்கும்ல டன்ஸோ கொடுத்துருக்கல. ஸோ அதுபடி பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து கக்காஷி வந்து கேட்பானா ஓகே இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்ற மாதிரி
கேட்பாரு. ஸோ கேட்டுட்டு இல்லை நார்மலாக தான் இருக்குது, நருட்டோ எங்கே போகிறான்றதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணலை, நான் நருட்டோக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொன்னோன்னே, நீ இப்படி பண்ணுறதுனால ஃபவுண்டேஷன்லேருந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட் ஆவாங்க, உன் மேலே சந்தேகப்படுவாங்க, பரவாயில்லையான்னு வந்து கேட்பாரா கக்காஷி வந்து கேட்பாரு. இல்லை பரவாயில்ல, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக வந்து நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் என்னை இன்னும் நம்புறீங்களான்னு வந்து சாய் வந்து கேட்பான். நீயும் என்னோட டீம் 7ல் ஒன் ஆஃப் த மெம்பர் தான், ஸோ உன் மேலே எனக்கு எப்பயுமே நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி கக்காஷி சொல்லுவாரா. சாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாய்க்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஓகே சாய், நீ ஒரு ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கக்காஷி வந்து சொல்லிட்டு போவார். சாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குஷியாக இருக்கும், ஏன்னா சாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து தான் நினைப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டே வரும். இங்கே டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாரையும் அடிச்சு டன்ஸை வந்து இங்கே இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுருவான். ஸோ அடிச்சு போட்டு ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அஃபிஷியலாக ஒக்காகைன்னு மட்டும் நேம் வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜொரின் கவுன்சிலில் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, என்னை வந்து அவங்க ஒக்காகையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டுருக்கு, நம்மளோட நேரம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ அதை வெயிட் பண்ணி இதை மட்டும் நம்ம கடந்து வந்துட்டோம்னா நான் என்னோட காலம் ஃபுல்லாக வந்துடும். நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி இந்த லீஃப் வில்லேஜ் வந்து ஃபுல்லாக ஆளலான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவும் கோனாமரும் அவங்களோட அந்த ஜுட்ஸு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், அவங்க பார்த்துக்கலாமா அந்த நம்ம செக்ஸி ஜுட்ஸோ யார் வந்து நல்லா பண்ணுறாங்கன்ற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டே இருக்கும். ஸோ 2 பேரும் அந்த செக்ஸி ஜுட்ஸோ பண்ணுவாங்க. நருட்டோ அந்த 2 ஆண்டு பிளாக் ஆப்ஸ் இருப்பானுங்களா, அவனுக்கு வரும்போது கக்காஷி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சரியான காமிச்சிட்டு, நீங்கள் போயிட்டு உங்கள் ட்ரீமில் போயிட்டு நருட்டோக்கு ஸ்பையாக இருங்கன்ற மாதிரி கக்காஷி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் மயங்கி விழுந்துறானுங்க. செக்ஸி ஜுட்ஸு பார்க்கணுமா, ஓகே உங்கள் கனவுல போயிட்டு அந்த ஜுட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, நருட்டோலாம் வாட்ச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கக்காஷி சொல்லிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே ஃபைட் போயிட்டு இருக்கும். நீஜா எப்போ பாரு நீ தான் ஜெயிச்சிட்டே இருக்க, நான் எப்போ தான் ஜெயிக்கின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. கோனாமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருப்பாங்க, என்ன நீச்சா எப்பயுமே எனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டே இருப்பான். கோனாமர், நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ரசிகன் மூலமாக அவனை வந்து டிஃபீட் பண்ணியாவே. ஸோ நான் கேள்விப்பட்டேன், நல்ல ஒர்க்கு பண்ணேன், நான் இல்லாத டைம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட பெரிய ஒரு அதாவது ஒரு ஜியாண்ட் ரசிகன் வந்து எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ நான் போகிறேன்ற மாதிரி நருட்டோ வந்து கோனாமர் தலையில் வச்சுட்டு சொன்னோன்னே கோனாமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்கும். கோனாமர் வந்து ரொம்ப குஷி ஆகிடும். ஓகே தேங்க்யூ நீஜான்ற மாதிரி, ஓகே நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து இருந்துக்கன்ற மாதிரி நருட்டோ வந்து போவான். ஓகே நீஜா பார்த்து போயிட்டு வந்த மாதிரி கோனாமரும் சொல்லுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க இன்டெல் ஆர்கனைசேஷனில் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சாஸ்கேக்கும் அக்காட்சிக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து லிங்க் ஆகுதா, எந்த இடத்துல இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறவங்கலாம் ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, கையெல்லாம் வலிக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கத்துவானா. அப்போ வந்து ஓமை வந்துட்டு என்ன சொல்கிறா, நம்ம மாஸ்டர் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஸோ ஒழுங்கு முறையாக எங்கே இருக்கான்னு எல்லா ரிப்போர்ட்டையும் தேடுன்ற மாதிரி அவள் கத்திட்டே இருப்பான். என் கையெல்லாம் வலிக்குது பாருங்கள், எவ்வளோ ரிப்போர்ட்ஸை தேடி தேடி இன்ஃபர்மேஷன்லாம் தேடி என் கையெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஓகே நம்மலாம் எடுத்தாச்சு, நம்ம உடனே நம்ம லார்டு ரைக்காயை பார்க்க போகணுன்ற மாதிரி போவாங்க. ஸோ அவங்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன என்ன சொல்கிறது கல் மாதிரி ஒன்று ஒட்டுமா. ஸோ ஒட்டினோடனே ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. என்னென்னு பார்த்தா நம்மள கேப்டன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக அவரோட விதையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலில் வந்து ஒட்ட வச்சிருப்பாரு. ஸோ அது மூலயமா லொக்கேஷன் ட்ராக் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணால் லார்டு ரைக்காகவே மீட் பண்ணலாம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வச்சிருப்பாரு. ஓகே காய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி கேப்டன் நம்மகிட்ட கேட்பாரா. ஓகே வாங்க போகலான்ற மாதிரி 3 பேரும் அவங்க போன இடத்த தேடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. இங்கே வந்து மிசுககை வந்தாங்களா, ஒரு வீட்டுக்கு வருவாங்க, அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருவாங்க. வரும்போது வந்து சோஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் வச்சுட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்ற மாதிரி மிசுகாய் கேட்பாங்க. இல்லை எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லுவானா. ஆமாம் எப்போ பாரு உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறதா இருக்குது, யூத்தாக இருந்தால் பேருக்கு தான் யூத்தாக இருக்கீங்க, ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்கன்னு வந்து இவனை திட்டுட்டே இருப்பார். எதுக்கு அவனை திட்டுட்டே இருக்கீங்க, யூத்தாக இருந்தால் எதுக்கு எடுத்தாலும் அவனை திட்டுட்டே இருப்பீங்களா போங்கன்ற மாதிரி இவங்க வந்து மிசுகாக்கை வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. என்னவே இங்கே வந்து எல்லா இடத்துலையும் அட்வைஸே பண்ணிகிட்ருக்கான்னு மிசுகாக்கி வந்து ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சோஜரா போ, அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் பண்ணணும், போய் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவன் சொன்னானே ஓகே சார்ன்ற மாதிரி அவன் வந்து சல்யூட் வச்சுட்டு மெதுவாக போயிட்டு இருப்பான். அப்போ மிசுகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துடும். கிட்ட வந்துட்டு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, வாயை மூடிட்டு இருங்க, இல்லைன்னா நான் உங்களை கில் பண்ணிடுன்ற மாதிரி மிசுகாக ஆவை பற்றி சொன்னேன். ஆஹா இவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க வந்து யார் சாஸ்கேவும் ஃபைக்காகி கமிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பான். ஜிட்ஸு இருக்கல ஒயிட் ஜிட்ஸு, ஸோ அவன் தான் வந்து அவங்கள கைட் பண்ணிட்டு இருப்பான் இங்கே போகணுன்னு. ஸ்ரீகேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னது இந்த இடம் ரொம்ப குளிருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு எதாவது ஆயிடுற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். கரீன் வந்துட்டு சாஸ்கே முன்னாடி யாரோ இருக்காங்க பொறுமையாக இருன்ற மாதிரி சொல்லல. யாருன்னு பார்த்தா இவங்க ஓன் வில்லேஜ்லேருந்து அவங்க 3 பேரும் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க இருக்க அந்த பொண்ணு வந்து கேட்கும், இந்த இடத்துக்கான ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோன் மாதிரி பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வூல்ஃப் மாதிரி.
ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் அயன் வில்லேஜர்ஸ் தான் ஃபுல்லாக பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சாமுராயின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை மீறி யாரும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வரவும் முடியாது. இவங்க யாரும் இந்த இடத்த விட்டு அவ்வளோ ஈஸியாக வெளியே போகவும் முடியாது. ஸ்வீகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் எங்கேயும் போக முடியாது. சாமுராய் எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க. லேண்ட் ஆஃப் அயன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்வீகேட்ஸ் சொல்லுவான். உன்னோட பறவையை வச்சுட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுன்ற மாதிரி சாஸ்கே சொன்னோன்னே ஓகே சாஸ்கே நான் பண்ணுறேன் மாதிரி ஜூகவும் சொல்லுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரா வந்துருவான்ல. காரா வந்தோடனே ஓகே வெல்கம் டு லேண்ட் ஆஃப் அயன் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. கான்கூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப குளிருது, எங்கள் ஊரை விட இந்த ஊர் ரொம்ப குளிராக இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே உள்ள வாங்க சூடாக ஒரு கப் டீ சாப்பிடுங்க சரியா போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தும்முவானா கரெக்டாக கான்கூரை தும்முறதும் நருட்டோ தும்முறதும் ஒன்றா ஒரு கேப்டன் யமட்டோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சவுண்ட் விடாமல் அமைதியாக வான்ற மாதிரி கேப்டன் யமட்டோ சொல்ல நான் என்னையா பண்ணுறது அதுவாக தும்மல் வருதுன்னு நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஜூகா வந்து எந்த சைடு செக்யூரிட்டி கம்மியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு பறவையை வந்து அனுப்புவோம். ஸோ அந்த கழுகு வந்து திரும்பி வந்துருமா, திரும்பி வந்துட்டு ஈஸ்ட் சைடு செக்யூரிட்டி கம்மியாக இருக்காங்களா, ஸோ அந்த சைடு போகலான்ற மாதிரி ஜூகா சொன்னானே ஓகே நம்ம எல்லாம் அங்கே போகலான்ற மாதிரி இவங்க எல்லாம் ஈஸ்ட் சைடு யாரும் இல்லாத பக்கம் வந்து இவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸ்வீகேட்ஸ் ஓகே கரெக்ட் இந்த தடவையாவது நீ கரெக்டாக சொல்லுவேன் ஆள் இருக்காங்களா இல்லையான்ற மாதிரின்னு அவை சொல்லிட்டு இருப்பான். இங்கே கழுகு வந்து ஒரு சவுண்ட் வருமா, ஸோ என்னன்னு வந்து டன்ஸோ திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா என்னன்னா சாயோட அந்த ஈகிள் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து ரிப்போர்ட் வந்து அனுப்பியிருப்பான் டன்ஜோக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து அப்போ வந்து கரீன் வந்து அந்த சைட்லாம் போவேன், லேண்ட் ஆஃப் அயனில் சேர்ந்த சாமுராய் வில்லேஜ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ நம்ம ஈஸியாக மாட்டிப்போம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி அவள் யாரு கரீன் வந்து சொல்லுவா. சொன்னோடனே நீ அதெல்லாம் பண்ண வேணாம், எனிமீஸ் வந்து எங்கே இருக்காங்க, டன்ஜோ முக்கியமாக எங்கே இருக்கு அதை மட்டும் பார்த்து சொல்லுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஓகே ஓகே பல்ப் வாங்கிட்டேன்னு சொல்லுவான். ஓகே ஜிட்ஸோ நீ வந்து கரெக்டாக டன்ஜோ காமிச்சு என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்கே சொல்லுவான். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் கரெக்டாக காமிச்சிடுன்ற மாதிரி ஜிட்ஸும் சொல்லிட்டு இருப்பான். இங்கே ராய்காய் வந்துட்டு இருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜி இருக்கான்ல, ஸோ அவன் வந்து சென்சனரி டைப் நிஞ்சா. ஸோ மாஸ்டர் முன்னாடி வந்து சாமோய் டீம் வந்துட்டாங்க, நம்ம அங்கேயே வெயிட் பண்ணலான்னு சொன்னோன்னே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. ஸோ இறங்கினோடனே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சாமோய் டீம் வந்துடுவாங்க. ஓகே நாங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டோம், ஸோ இங்கே வந்துட்டோன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. சொன்னோன்னே இந்த சென்சனரி டைப்பு நீங்கள் மட்டும் தனியாக வரல, அவங்க கூட சேர்ந்து ஆள் வந்துருக்கோன்னு சொன்னால் யார் என்ன தெரியும்னே லீஃப் வில்லேஜ் நாயங்களா கொஞ்சம் வெளியே வாங்கன்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேசுவான் சி. ஸோ சி வந்து ஓவராக பேசுனேன் ரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். ஸோ கோவம் வந்துட்டு ஓகே எல்லாம் வெளியே வாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களே நம்மளால ஃபாலோ பண்ணிட்டு ஸோ அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. ஸோ வெளியே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ என்ன சொல்லுவான்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவான் நருட்டோ.